வரும் மக்களவை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில விஜயகாந்த் அவருடைய மகனான விஜய பிரபாகரை எதிர்த்து மற்றொரு பிரபலம் தற்பொழுது அந்த ஒரு தொகுதியில களமிறக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. யார் அது, என்ன விவரம் அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில பல கட்சிகளும் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல்களை வெளியிட்டு வராங்க. இந்த நிலையில தான் தற்பொழுது தேமுதிக கட்சி சார்பாக வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி விஜயகாந்த் அவருடைய மகனான விஜய பிரபாகர் தற்பொழுது விருதுநகர் மாவட்டத்திலும் அப்படி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு தொகுதி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது விருதுநகர் தொகுதியில் அவருடைய மகனின் இருப்பது பலருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தொண்டர்கள் தெரிவிக்கிறாங்க. மற்றொரு பக்கம் அப்படி அதே விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பாக அப்படி ராதிகா சரத்குமார் அவர்கள் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு செய்தி தற்பொழுது தொண்டர்கள் மத்தியில பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. காரணம், விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் 4,70,883 வாக்குகள் பெற்று அப்படி வெற்றி பெற்றிருந்தாரு. அவருக்கு அடுத்தபடியாக 3,16,329 வாக்குகள் பெற்று தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி 2ஆம் இடமும் பிடித்திருந்தாரு. இந்த நிலையில தான் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிறகு தேமுதிகவுக்கு ஆதரவு வாக்கு அதிகம் என்றும் சொல்லப்பட்டது. இந்த தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி உறுதி என்ற எண்ணத்திலும் தேமுதிக விஜய பிரபாகரனையும் களமிறக்கியுள்ளது. இந்த சூழல்ல அவரை எதிர்த்து ராதிகா சரத்குமார் களமிறங்கியுள்ளது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மற்றொரு பக்கம் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்றும் சொல்லப்பட்ட நிலையில அங்கு மும்முனை போட்டி நிலவுகிறது என்றும் எதிர்க்கட்சி சார்பாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தன் தந்தையின் ஆசீர்வாதம் பெற்று களத்தில் இறங்க விஜய பிரபாகரன் தயாராக உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.